எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து நாம் வாசிப்போமா? வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தன்னுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்து இருக்கிறார். இந்த வேத வசனம் இன்னையோட நான் இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கிறத நான் முடித்தாலும் ஆசீர்வாதம் தொடரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்மளை தொடரும். நல்லா சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்மளை தொடரும். இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ஆண்டவர் இந்த வேத பகுதியில் நமக்கு ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். எவ்வளோ முக்கியம்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உண்டாக்குவதற்கு முன்பாக ஆசீர்வாதத்தை உண்டாக்கி வச்சிட்டேன்றாரு. எவ்வளோ முக்கியம்னா ஆண்டவர் சொல்றார், உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆசீர்வாதத்தை உனக்காக உண்டாக்கிட்டேன். ஆசீர்வாதத்தை உண்டாக்குனது மாத்திரம் இல்லை, அந்த ஆசீர்வாதத்துக்கான வழியையும் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே உண்டாக்கி வச்சிருக்கிறாராம். என்ன மாதிரி ஆண்டவர் பாருங்க, தேவன் எவ்வளவு விசேஷமான முக்கியத்துவத்தை அவர் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதத்தின் மேல வைக்கிறார்ன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். இந்த ஆசீர்வாதத்துக்காக நம்மளை தெரிந்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பதுக்கு அடையாளமா என்ன செஞ்சாருன்னா, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு போய் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சுட்டார். அந்த குமாரனுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்து அந்த குமாரனையே மனுஷனுக்காக அனுப்பினார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஏன் அனுப்பினார்னா, மனுஷன் உலகத்தில் வந்து பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போய் என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க, மறுபடியும் அந்த மகிமையை திருப்பி கொள்ள முடியல. மகிமையான கிறிஸ்து மனுஷர்களுக்காக வர வேண்டியதா இருந்தது. அவர் வந்து தம்முடைய ஜீவனை விளக்கரமாய் கொடுத்து, எந்த மனுஷன் தேவ மகிமை இழந்து போனானோ இந்த கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டிருப்பதின் மூலமாய் இப்போ ஒன்று நடக்குது. மறுபடியும் மகிமை உள்ள ஒரு மனுஷனாய் ஆண்டவர் அவனை மாற்றுகிறார். அந்த மகிமையை உண்டாக்கும் போதே, அவனுக்கு கொடுக்கும் போதே அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். பலன், ஞானம், ஆற்றல், புது விதங்களில் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரு. முடியாதுன்னு சொல்றவர்கள் நடுவே நம்மளை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தி பல காரியங்களை செய்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற தேவ ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை, அவருடைய சக்தி நமக்குள்ளே வேலை செய்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் வைக்கப்பட்டிருக்கிறதுனால ஒன்று எனக்கு உறுதியாய் தெரியுது. அது என்னன்னா, இனி இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் தொலைந்து போவதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஏன்னா என் மேல வைக்கப்படலை, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறதுனால நிறைய நேரம் இந்த மாம்சம் வழி தப்பி போகுது. ஆனா எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து என்னை மறுபடியும் அவருடைய வழிக்குள்ள கொண்டு வந்து என்னை அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடியவனாய், அந்த ஆசீர்வாதத்தை அநேகருக்கு காட்டக்கூடியவனாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் அப்படி நடத்துகிறார்னு நம்புகிறவர்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க. இவ்விதமாய் கர்த்தர் எனக்குள்ள இருந்து அவருடைய ஆசீர்வாதமான வழிகளுக்குள்ள நடத்துகிறார். இந்த கிறிஸ்துவுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம கவனிக்கும் போது அதை ஒரு வார்த்தையை கொண்டு போய் கனெக்ட் பண்றார். என்னன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும். அப்போ ஆபிரகாம ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா தெரிந்து கொள்றார். பாருங்க, இன்னைக்கு ஆபிரகாம இந்த பிரசங்கத்துக்கு ஒரு உதாரணமாக எடுத்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வழிகளில் நாம் நடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால்
ரொம்ப முக்கியமானது இது. ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், மனுஷர்கள் எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், ஆனா இறுதியில் எங்க கொண்டு போய் விட்டீர்? செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விட. செழிப்புனா வெறும் பணம் இல்லை, நல்ல ஆரோக்கியம் ஒரு செழிப்பு. எத்தனை பேருக்கு தெரியும் அது? ஆமென். குடும்பம் சமாதானமா இருக்கு பாருங்க, அது ஒரு செழிப்பு. ஏன்னா வேலையின் கிரியைகள்லாம் நல்ல சித்தி பெறுது பாருங்க, அது ஒரு செழிப்பு. நிறைய வாய்ப்புகள் உண்டாகுது பாருங்க, அதெல்லாம் செழிப்பு. எதெல்லாம் நமக்கு நல்லதோ அதையெல்லாம் தான் ஆண்டவர் சொல்றார், அந்த செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் நான் உன்னை விடுகிறேன். அப்போ இந்த செழிப்பான இடத்துக்குள்ளே நாம் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. வாசிப்போமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாரும் நாம் இணைந்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு. நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கை கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்துக்கு தெரிந்து கொண்டது ஏதோ அவன் ரொம்ப பெரிய நீதிமானா இருந்தான் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை போய் பாருங்க. விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தான். ஆபிரகாமுடைய தாப்பம் விக்கிரகங்களை உண்டாக்குறவனா இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் எடுத்து தெரிந்து கொண்டு அவன் மேல பல ஆசீர்வாதங்களை கூறுகிறாரே. எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு ஆச்சரியமான காரியம் தான். அது என்னன்னா, முதல் முறை ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அங்கே தான் ஆரம்பிக்குது ஆபிரகாம் கதை. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டை விட்டு உன் இனத்தை விட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றார். விட்டு நான் போகிற இடத்துக்கு, நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. இப்ப கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் இங்க நம்ம வாஸ்த வசனம் சொல்லுகிறது, போகிற இடம் இன்னது என்று அறியாமல் இருந்த போதே கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட புறப்பட்டு போனானா. ரொம்ப முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தோட கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறது ரொம்ப அவசியம், அதோடு கூட நான் கீழ்ப்படிய வேண்டியது அதிக அவசியம். எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்றீங்க? இந்த ரெண்டு காரியம் இருந்துச்சு பாருங்க. விசுவாசம், ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது மாத்திரம் பைபிள் சொல்லல, ஆபிரகாம் விசுவாசிக்கிறவனாகவும் இருந்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் இருந்தான். இப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. எங்க போற, எங்க உன்னை கொண்டு போறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்பா, ஆனா நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் இடத்துக்கு போனா எத்தனை பேர் கிளம்பி போவோம்? என்ன இன்னைக்கு இருக்கிற என்ன அட்வான்ஸ்மெண்ட்ல நீங்க கவனிச்சு பாருங்க, இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னாலே உடனே ஆட்கள் என்ன போடுறாங்க? பரவாயில்லையா, கூகுள் மேப்பை போட்டு அதை எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி எங்கெங்கெல்லாம் தெரு வருது, எங்கெங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கு, எங்கெங்கெல்லாம் நம்ம போற இடத்துல என்னெல்லாம் இருக்கு யோசித்து பாருங்க. இருக்கிற இடத்துல இருந்து போக வேண்டிய டெஸ்டினிக்கான எல்லா காரியங்களையும் அறிந்து தெரிஞ்ச பிறகுதான் இந்த ரூட்ல போலாமா, அந்த ரூட்ல போலாமா, இங்க போனா எப்படி இருக்கும், அங்க போனா எப்படி, எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் கிளம்பவே ஆரம்பிக்கிறோம். ஆபிரகாம் காலத்தில் என்ன இருந்துச்சு? ஒண்ணும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, சொன்னவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை மாத்திரம் தான் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை செயல்படுத்துவதற்கு கீழ்ப்படிஞ்சான். நல்லா கவனிங்கள், உங்க நம்பிக்கையை நீங்க செயல்படுத்தணுமா, உங்க விசுவாசத்தை செயலுள்ளதாய் மாற்றணும் என்று சொன்னால் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போதுதான் உங்க விசுவாசம் கிரியை உள்ள விசுவாசமாய் மாறும். இல்லைன்னா விசுவாசம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நல்லா கவனிக்கணும் நீங்க இதை பாருங்க. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணிட்டாரு, அதற்காக நம்மளை தெரிந்து கொண்டுட்டாரு, அதற்கான பாதையும் கர்த்தர் போட்டு வச்சிருக்காரு. ஆனா இப்போ
நான் அவருடைய பாதையில் நடப்பதுக்கு அவரோடு நான் ஒத்துழைக்கலன்னா, அவரை நம்பி அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து அவர் எனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற எல்லா காரியத்திலும் நான் அவரோட ஒத்துழைத்து நடக்கலனா, நான் போய் அந்த செழிப்பான இடத்துல சேர முடியும். செழிப்பான இடம் இருக்கு, நான் வர்றதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு, அதற்கான பாதையும் அவர் போட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா இப்போ ஒன்று தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னா, என்னுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு நான் காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். அதை செய்யலைன்னா நான் தேவன் என்னை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிற அந்த டெஸ்டினிக்கு நான் போக முடியாமல் போயிடுறேன். நல்லா கவனித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்னா அது ரொம்ப சீரியஸான ஒரு பிஸ்னஸ். ரொம்ப ரொம்ப சீரியஸுங்க. அது ரொம்ப சாதாரணமாக எடுக்காதீங்க. என்ன போய் என்னத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு அப்படின்னு அற்பமாக நினைக்காதீங்க. அது ரொம்ப சீரியஸான விஷயம். இது ரொம்ப சீரியஸ், இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத அறிந்து கொண்ட பிறகு நான் அதுக்கு பிறகு எனக்குன்னு நான் ஒரு வழி போட மாட்டேன். அவர் போட்டிருக்கிற வழியை கண்டுபிடிக்கிறவனாய் நான் மாறிடுவேன். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? உங்களுக்காக கர்த்தர் வழி போட்டு வச்சிருக்கிறாரா? எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கான வழியை கர்த்தர் அவர் போட்டிருக்கிறாருன்னா? நம்ம வேலை நான் கண்டுபிடிக்கணும், வசனத்தை கேட்கணும், அந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்து செயல்படும் போது அந்த பாதைகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். மரியாள் இடத்துல போய் தேவதூதன் சொல்றான் பாருங்க, கிருபை பெற்றவளே பாக்கியவதே, ஸ்திரீகளுக்குள் நீ பாக்கியவதி என்று சொல்லி அவனுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றான் தேவதூதன். நீ கர்ப்பவதி ஆவாய், என்ன உலக ரட்சகரை இந்த உலகத்துக்கு நீ கொண்டு வர போகிற, உன்னை அதற்கா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உடனே இவன் என்ன கேட்கிறா, இது எப்படி ஆகும், நான் இன்னும் விவாகம் ஆகவில்லையே. சந்தேகம் வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனா அந்த சந்தேகத்திலே உட்கார்ந்துடக்கூடாது. இது எப்படி ஆகும் என்று கேட்ட உடனே அவளுக்கு தேவதூதன் மூலமாய் இன்னும் கொஞ்சம் சொல்லப்படுது விஷயம். சொல்லப்பட இப்போ அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. என்னன்னா, தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை அவள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவ எப்படி சொன்னா தெரியுமா? அவ சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு. அதான் ரொம்ப முக்கியம். என்னைக்கு எந்த நேரத்தில் இந்த மரியாள் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொன்னாலோ அப்போதான் அற்புதமே ஆரம்பிச்சிச்சு. அவளை ஆண்டவர் பயன்படுத்தி மரியாள் மூலமா இயேசு கிறிஸ்து என்னும் இந்த உலக ரட்சகரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் கிறிஸ்து மாறினாரே. காரணம் என்ன? எப்படி ஆச்சு இது? மரியாள் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததினால, கீழ்ப்படிந்ததினால, விசுவாசித்து கீழ்ப்படிந்ததினாலே உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வர முடிந்தது. ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போப்பா, உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துக்கு போ அப்படின்னு சொன்ன போது அவன் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இன்னைக்கு நான் எங்க போனோம், நாளைக்கு நான் எப்படி இருப்பேன் ஆண்டவரே, அடுத்த நாள் எப்படி இருப்பேன் ஆண்டவரே, அடுத்த மாசம் எப்படி இருக்கும் ஆண்டவரே, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் ஆண்டவரே, எனக்கு எல்லாத்தையும் ப்ளூ பிரிண்ட் போட்டு காட்டும் ஆண்டவரே. ஆண்டவரால் காட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அவரால் இன்னையிலிருந்து நம்ம வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் என்னென்ற பிக்சரை நம்ம காட்ட முடியும். காட்டினார்னு வைங்களேன், நீங்கள்லாம் குழம்பி போயிடுவீங்க. குழம்பி போயிடுவோம், நம்மால் அதை நம்ப முடியாது, நம்ம சந்தேகப்பட்டு விடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் உனக்கு நான் காட்டலப்பா, என்னை நம்பி முதல் அடி எடுத்து வை, அதுக்கு பிறகு நான் உனக்கு காண்பிக்கிற என்னுடைய கிரியைகளை நீ பார்க்க ஆரம்பிப்ப. நல்லா கவனிச்சு பாருங்க. இதுதான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. மரியாள் அதை ஏற்றுக்கொண்டு முதல் அடி எடுத்து வைக்கிறா. என்ன முதல் அடி எடுத்து வைக்கிறானா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பாருங்க, பவுல் ஒரு இடத்துல கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தும்படி அவர் புறப்பட்டு போகிறாரு. என்ன சொல்றாரு? தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களை நாம் போய் அவர்களை பிடித்து கட்டி போட்டு, அவர்களை கட்டி இழுத்து நான் எருசலேமுக்கு கொண்டு வரணும். ஆகவே அதற்கான உத்தரவு வாங்கி கொண்டு
அதற்கான கடிதத்தை அவர் வாங்கி கொண்டு அவர் புறப்பட்டு போகிறான். பாருங்க எப்படிப்பட்ட என்ன வெறியோடு அவன் போகிறான்றதை பாருங்க. துன்பப்படுத்த, கொலை செய்ய கூடிய வெறியோட சவுல் புறப்பட்டு போகிறாரு. இப்படி போனவனை கர்த்தர் எப்படி மாத்தினாரு அதை மட்டும் கொஞ்சம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம எப்பேற்பட்ட நிலையில் வந்திருந்தாலும் சவுலையே ஆண்டவரால் மாற்ற முடியும்னா நம்மையும் அவரால் மாற்ற முடியும்ன்றதை நம்ம நம்புறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களை வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் முதல் சில வசனம் வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயம்புறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர் இடத்தில் போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீ ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு, பாருங்க அதிகாரத்தை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ஆளு இவரு. சும்மா போனா இவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க. எல்லா அதிகாரத்தையும் எல்லா அதிகாரத்தோட போற, கட்டி இழுத்துட்டு வரணும்னு போறாரு. அப்படி போறவனை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் பாருங்க. 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய? எப்படிங்க இது கேட்டு யோசித்து பாருங்க. கட்டி இழுத்துட்டு வரணும், துன்பப்படுத்தணும், அப்படிப்பட்டவங்களை கொல்லணும்ன்ற ஒரு வெறியோட போகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் இயேசு சந்தித்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பவுல் ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட அந்த முதல் சந்திப்புல பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. சவுலா இருக்கிற பவுல் கேட்கிறாரு, நான் என்ன செய்ய நீர் என்னவா இருக்கிறீர்? எப்பேற்பட்ட மனுஷனை ஆண்டவர் ஒரு பிரகாசத்தின் மூலமா அவனுக்கு தன்னை காண்பித்து, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் என்று ஆண்டவர் அவனுக்கு காண்பித்த உடனே அவன் நடுங்கி போய் அவன் சொல்றான், நான் என்ன செய்ய நீர் என்னவா இருக்கிறீர்? சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே. எல்லாரும் மறுபடியும் பின்புறத்தை வாசிக்க, நல்லா வாசிப்போம். நீ எழுந்து, எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் பைபிள்ல அதை வந்து வாசிக்கணும். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது இங்கே சொல்லப்படும் சொல்லல. சொல்லுங்க, என்ன சொல்லிருக்கு? பவுலுக்கு ஆண்டவர் அங்கே சொல்லிருக்க முடியாதா? நான் கேட்கிறேன். ஆண்டவர் ஒளியின் மூலமா அவனுக்கு காட்டிட்டு அவனை நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரேன்னு கேட்கிறவனுக்கு அங்கே எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. டே 1ல இருந்து, பவுலே நீ கடைசி நாள் வரைக்கும் எனக்கா நீ எப்படிப்பட்டவனா அதே இடத்துல அவனுக்கு காட்டியிருக்கலாமே, ஆண்டவர் காட்டியிருக்கலாமே, அங்கேயே செஞ்சிருக்கலாமே. ஆனா பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்க சொல்றாரு அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன நம்பி நீ எழும்பி போவியா? என்ன நம்பி நீ கீழ்ப்படிந்து உன் விசுவாசத்தை கிரியை உள்ள விசுவாசமா காட்டுவியா? ரொம்ப முக்கியங்க. இவ்வளவு வெறி கொண்டு போன ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திச்சு அவனுக்கு ஆண்டவர் பேசின உடனே, என்ன சித்தம் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? சரண்டர் ஆயிட்டான். சரண்டர் ஆனவங்கிட்ட சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, எழும்பி பட்டணத்துக்குள்ள போ, அங்க உனக்கு நீ என்ன செய்யணும், ஃபர்தரா நீ என்ன செய்யணும்,
அடுத்தது நீ என்ன செய்யணுன்றது நீ முதல் அங்க போன பிறகு உனக்கு என்ன பண்ணப்படும், சொல்லப்படும். அப்ப ஆண்டவரால இன்னைக்கே நம்மிடத்தில் வந்து எல்லாத்தையும் அவரால் சொல்ல முடியும். ஆனா அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்னா அவர் காட்டுகிறத பார்த்து நான் நம்பவும் மாட்டேன். அவர் காட்டுறதை பார்த்து சில நேரம் புரிந்து கொள்ளாமல் குழம்பி போனாலும் குழம்பி போயிடுவேன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நீ முதல்ல ஒரு அடி எடுத்து வை. முதல் மாடிக்கு வரணும்னா என்ன பண்ணணும், அப்படியே கீழே இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி, அப்படியே நான் யார் தெரியுமா, சூப்பர்மேன் அப்படின்ட்டு அங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுவீங்களா? இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்குறோம்? நீங்களாம் நம்மலாம் முதல் மாடி, நீங்களாம் எந்த மாடி? மேலே உட்காந்துருக்கலாம் பாக்கியவான்கள். நீங்கள் எந்த மாடி? 2வது மாடி. இந்த முதல் மாடி ஆனாலும் சரி, 2வது மாடி ஆனாலும் சரி, இந்த முதல் மாடிக்கு வர்றதுக்கும் 2வது மாடி வர்றதுக்கும் என்ன செஞ்சீங்க நீங்க? முதல்ல ஸ்டெப் ஏறினீங்க, சரிதான். முதல்ல ஒரு படி ஏறினீங்க. முதல் படி ஏறாம அடுத்த படியை நீங்க கண்டுபிடிச்சிருக்க முடியாது, ஏறி இருக்க முடியாது. ஏறி இப்படி நீங்க வந்து முதல் மாடிக்கு வந்திருக்க முடியாது, 2வது மாடிக்கு நீங்க போயிருக்க முடியாது. அப்ப ரொம்ப முக்கியம் அந்த முதல் அடி, முதல் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நம்பி இன்னைக்கு ஒருவேளை படி ஏறும்போது உங்களுக்கு முதல் படி 2வது படி, எத்தனை படி ஏறுறவங்களுக்கு என்ன எண்ணிருக்கீங்களா எத்தனை படின்னு? நானே எண்ணதில்லை. போகும்போது எண்ணிட்டு போங்க. அடுத்த முறை எப்போயாவது பிரசங்கத்தில் கேட்டேன்னா அப்போ சொல்லுங்க. எத்தனையோ படி ஏறி வரோம். ஏன் ஏறுறோம்? முதல் மாடி வர முடியும்னு தெரியும். ஏன்னா அத்தனை படி ஸ்டெப்ஸ் இருக்கு. பார்க்குறேன், ஒவ்வொரு படி இருக்கு, ஏறலாம். இந்த படி ஏறிட்டேன்னா அடுத்த படியில் கால் வைக்கலாம், ஏன்னா அங்கே ஒரு படி இருக்கு. ஆனால் விசுவாசம் அப்படி இல்லை. விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத. எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எனக்கு இந்த சூழ்நிலை எப்படி அற்புதம் நடக்கும், என் பலவீனமான சரீரம் எப்படி பலனடையும், செத்து போன என்னுடைய கற்பம் எப்படி ஆண்டவரால மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும், எனக்கு அடையாளமே தெரியாது. ஆனா நான் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பி ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் பாருங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் என்ன சொல்றாரு, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஆண்டவருக்கு நம்ம காட்டுகிற செயல். ஆபிரகாம்கிட்ட தான் இருந்துச்சுங்க. அவன் எங்க போறான்னு தெரியாது, சுகந்தரிக்க போகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்னன்னு தெரியாது, எங்க இருக்க போற, எங்க கொண்டு போக போறா தெரியாது. அவன் எங்க போகிறான்னு தெரியாம விசுவாசத்தோட கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருந்த போதே அவன் புறப்பட்டு போனான். அதான் விசுவாசம். அந்த விசுவாசம் உள்ள கிரியைகள் நம்மகிட்ட வரணும்னா நான் சொல்றேன், விசுவாசத்தின் முதல் படிய, ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் அடிச்சுவடுகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும். பக்கத்தில் பார்த்து என்ன வரணும், விசுவாசத்தின் அடிச்சுவடுகள். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, என்ன விசுவாசம்? விசுவாசத்தின். அதுதான் ஆண்டவர் சொல்றார் பவுல்ட்ட, நீ அங்க போ, உனக்கு சொல்லப்படும். ஆண்டவரே இங்கேயே சொல்லும். ஆண்டவரே நிறைய நேரம் நம்ம என்ன கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அப்புறம்லாம் இல்லை, இப்போ சொல்லும். இப்போ ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் காட்டும், நான் காட்டி நீ எனக்கு சொன்ன பிறகு எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நான் போவேன். ஏன்னா இது ஜூம் பண்ணி இந்த கூகுள் மேப் மாதிரி நம்ம மைண்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தை கேட்டவொடனே ஜூம் பண்ணி தெரியலையே ஆண்டவரே, அடுத்தது என்ன பண்ணுவீர் ஆண்டவரே, எல்லாம் உட்கார்ந்த இடத்துலயே நம்ம டெஸ்டினியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போதும். அதான் சொல்றாரு விசுவாசம் அப்படி இல்லை. விசுவாசம் எப்படின்னா, எனக்கு ஒருத்தர் சொல்றாரே, அவரை என் கண்ணால பார்க்க முடியல, ஆனால் அவர் சொல்றது நிஜம், அவர் சொல்றது தான் நடக்கும், அவர் சொல்றபடி தான் எனக்கு ஆகும், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அவர் என்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போவார், அவர் நடத்துகிற பாதையில் நான் அவரை நம்பி கண் மூடித்தனமா இயேசுவை நான் நம்பி நான் போகலாம், ஏன்னா இந்த இயேசு என்னை கைவிடவே மாட்டார் என்று நான் நம்பி கீழ்ப்படிந்து முதல் அடி எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ கடினமான சூழ்நிலை நீங்கள் வந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய தேவையின் நடுவில் நீங்கள் வந்திருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார், அந்த விசுவாசத்தின் அடிச்சுவடுகள், அந்த முதல் அடியை எடுத்து நம்மால் வைக்க முடியுமா? ஆபிரகாமால முடிஞ்சிச்சே.
நம்மால முடியும்னா நான் சொல்றேன், கர்த்தரால கூடாதது எதுவுமே இல்லைன்னு நமக்கு காட்ட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருப்பார். அது எவ்வளவு பெரிய தேவை, எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து கீழ்ப்படிந்து விசுவாசத்தின் கிரியை காட்ட ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவாரு. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான வேலைகளை செய்வார். உங்க வாழ்க்கை ஒருவேளை இம்பாசிபிலிட்டியால நிரம்பி இருக்கலாம். நடக்காது, ஆகாது, முடியாது என்கிற காரியங்களினால் உங்க வாழ்க்கை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. எவ்வளவு முடியாது, ஆகாது, நடக்காதுன்ற நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவர் தம்மை சர்வ வல்லவராய் காட்ட வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி, அவர் சொல்றதை நம்பி, அவர் மேல உள்ள விசுவாசத்துல இந்த விசுவாசத்தின் அடிச்சுவடுகள் நமக்கு உண்டாகுதா? பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து சில காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் வாங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம். ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு பாருங்க. ஆபிரகாமை பார்க்கும்போது இந்த அடையாளத்தை பார்க்கலாம். நம்மளை பார்க்கும்போது இந்த அடையாளம் இருக்கா? இந்த அடையாளம் இருக்கணும்னா விசுவாசம் இருந்தா போதாது, விசுவாசம் கிரியை உள்ளதா மாறணும். நல்லா நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். வாசிப்போம் 12ஆம் வசனம், ரோமர் 4:12 வசனம் வாசிப்போம். விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசம் ஆகிய அடிச்சுவடுகளின் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். எந்த அடையாளம்? விசுவாசத்துக்கு தகப்பனா இருக்கிற அந்த அடையாளம் எதனால வந்துச்சு? விசுவாசத்தின் அடிச்சுவடுகள் ஆபிரகாமிட்ட இருந்ததுனால. அதான் ரொம்ப முக்கியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு ஒண்ணு தெரியுது. அவன் ஆண்டவரை நம்பினானா? எஸ், அவன் ஆண்டவரை நம்பினான். நம்பிக்கையோடு நிறுத்திட்டானா? இல்ல, நம்பினதின்படியே தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளையும் அவன் எடுத்து வைத்தான். அதான் அந்த அடையாளம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனுக்கு உண்டான அடையாளம் இருக்கு. அது ஏன் வந்துச்சு? பைபிள் சொல்லுது, விசுவாசத்தின் அடிச்சுவடுகள். கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், கேட்கறதுனால விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் விசுவாசத்தோட நிக்குதா, அல்லது விசுவாசம் விசுவாசத்தின் அடிச்சுவடுகளாய் என்னுடைய வாழ்க்கையில் மாறி இருக்கிறா? அந்த அடிச்சுவடுகளாய் மாறும்போதுதான் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எத்தனையோ வருஷம் திறக்காத வழிகளை கூட கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா விசுவாசம் மாத்திரம் இல்ல, விசுவாசத்தின் அடிச்சுவடுகள், ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, இந்த வசனத்தை ஒரு காரியத்தோடு நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அடுத்த 13ஆம் வசனம் சொல்லுது, உலகத்தை சுதந்தரிக்கிற அந்த ஆசீர்வாதம் பிரமாணத்தினால் உண்டாகாம விசுவாசத்தினால உண்டாச்சு. ஆபிரகாம் தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தினால தான் பெற்றான். நம்பினா அந்த நம்பினதுக்கு உண்டான விசுவாசத்தின் அடிச்சுவடுகள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இப்ப பாருங்க, யாக்கோபு வாங்க. இந்த 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 பகுதி அப்படி வைத்துக் கொள்ளுங்க. ஆனா யாக்கோபுல இருக்கிற இன்னொரு பகுதியை நான் வாசிக்க விரும்புறேன். ஏன்னா அங்கதான் நிறைய நேரம் நம்ம குழம்பி போகிறதுக்கு உண்டான விதத்துல வசனம் இருக்கிற மாதிரி தோணும், ஆனா கரெக்டா தான் இருக்காது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? யாக்கோபு 2:14. இங்க எப்படி கேட்கிறாரு பாருங்க, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம், நல்லா கவனிக்கணும், விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் கிரியை உள்ளதா இல்லைன்னா அது அவனுக்கு என்ன அது அவனை ரட்சிக்குமான்னு கேட்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. கர்த்தரை நம்புறீங்களானா நல்லா மாங்குன்னு தலையாட்டுவோம். அப்படிலாம் ஆட்டுறதெல்லாம் பார்க்கணும், நல்லா தான் இருக்கும். தலையை ஆட்டுறதோடு நின்றக்கூடாது. அங்கே சொல்றாரு, கிரியை உள்ளதா மாறணும். வாய்த்தன் சொல்லுங்க, என்னவா மாறணும்? விசுவாசம் என்னவா மாறணும்? விசுவாசம் ஆரம்பிக்கிறேன், விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறேன்.
ஆனால் அது விசுவாசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அது விசுவாசத்தோடு நின்றக்கூடாது. விசுவாசத்தின் கிரியைகளாய், விசுவாசத்தின் அடிச்சுவடுகளாய் அது மாறணும். அடுத்த வசனம் பாருங்க, இப்படி சொல்றாரா? கிரியை இல்லைன்னா அது என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை, அதனால என்ன ரட்சிப்பு உண்டாகுமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது பாருங்க, ஒரு சகோதரன் ஆவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள். இதெல்லாம் நல்லா செய்வோமே நம்ம தான். ஒருத்தன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான், அனுதின சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான். கர்த்தர் உங்களை சமாதானத்தோட அனுப்புவாராக. அதை தான் யாக்கோபு இப்படி சொன்னா அந்த விசுவாசம் ஏதாவது கிரியை இருக்குமா, அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதான் சொல்றாரு, விசுவாசம் விசுவாசமா உள்ளே விசுவாசத்தோட நின்றக்கூடாது, உங்களுக்குள்ள இருந்து அது கிரியையாய் மாறணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள கர்த்தர் உண்டாக்குற விசுவாசம். நல்லா சொல்லுங்க, எனக்குள்ள கர்த்தர் உண்டாக்குற விசுவாசம் எனக்குள்ள இருந்து வெளியே அது கிரியையாய் காணப்படும், காணப்படணும். அப்படி இல்லைன்னா பின்னாடி இப்போ வாரம் காட்டுறோம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. காட்டுறாரு பாருங்க, என்ன சொல்றாரு? உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லியும் சரியத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால், வந்தார் பாருங்க பாயிண்ட்டுக்கு, சொல்றாரு அவனுக்கு வேண்டியதை நீ கொடுக்கலனா நீ சமாதானத்தோட போன்னு சொல்றதுனா அவனுக்கு சமாதானம் வந்துடாது. கிரியையே காட்டலையே, காட்டிட்டு சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, அப்படியே பாருங்க, இதை ஒரு எக்ஸாம்பிளா காட்டிட்டு அதை கொண்டு அப்படியே விசுவாச கனெக்ட் பண்றாரு. ஒருத்தன் பசியோட வரான், ஒருத்தன் துணி இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு துணி வேணும் அவசியம், அவனுக்கு அனுதினம் சாப்பாடு வேணும் அவசியம், நீ நல்லா சாப்பிடுற, உங்ககிட்ட வஸ்திரம் இருக்கு. இப்படி ஒருத்தன் உன்னை தேடி வரும்போது அவனுக்கு நீ செய்ய வேண்டியதை செய்யாம வாயில மாத்திரம் வடை சுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்ல புரியுதா? இந்த மாதிரி சொன்னா நல்லா புரியும் நமக்கு. நிறைய பேர் இந்த வாயிலே வடை சுடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவாயிடுங்க இதுவாயிடுங்க, அப்படி பண்ணிடலாம், இப்படி வடை சுடுறாரு. நல்லா எப்படி போடுறாரு, மெது வடை போடுறாரா மசாலா வடையா, நீங்க தான் அதை பார்த்துக்கணும். இந்த மாதிரி வாயிலேயே வடை போடுற கிறிஸ்தவன் நிறைய பேர் இருப்பாங்க. வடைப்பாவு வேணுமா, என்ன பாவு வேணும், எல்லா பாவுமே வரும் வாயிலிருந்து. அதோட நிறுத்தக்கூடாது பாருங்க, அடுத்த வருஷம் சொல்றாரு, அது என்ன ஆகுமா? 17ஆம் வசனம், அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாது இருந்தால், ஓ என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? அங்க சொல்றாரு பாருங்க, விசுவாசமும் கிரியை இல்லாம உனக்குள்ள இருந்துச்சுன்னா அது உனக்குள்ள எப்படி இருக்குமா? ஓ என்ன பவர்ஃபுல்லான வேர்டுங்க அது. கிறிஸ்தவன்கிட்ட விசுவாசம் இருக்கு, ஆனா அந்த விசுவாசம் உயிர் உள்ளதா இருக்கா செத்ததா இருக்கா? அங்கதான் பாயிண்ட். உயிர் உள்ளதா இருந்தா வாயில வடை சுட மாட்டேன், கிரியையில காட்டுவேன். செத்ததா இருந்துச்சுன்னா வாயிலேயே சுடுவேன் வடை. நல்ல உதாரணம் கொடுக்குறாரு ஆண்டவர் பிரசங்க நேரத்தில். கவனிச்சு பாருங்க, யாக்கோபு எவ்வளவு அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் கிரியையினால வெளியே வரலனா தனக்குள்ளே அது செத்ததா இருக்கு. விசுவாசத்தின் அடிச்சுவடுகள் எனக்குள்ள உண்டாகலனா, நான் கேட்கிற வார்த்தை, கர்த்தர் எனக்கு போதிக்கிற வசனங்கள், இதெல்லாம் விசுவாசத்தை உண்டாக்குது. இந்த விசுவாசம் எனக்குள்ள உண்டாக்கப்பட்டிருக்கும் போது அது எனக்குள்ள செத்ததா இருக்கா, உயிர் உள்ளதா இருக்கா? உயிர் உள்ளதா இல்லைனா நான் விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை என் வாழ்க்கையில எடுக்கல, சந்தேகத்திலே உட்கார்ந்துடுறேன். அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, 17ஆம் வசனம் சொல்றாரு, அது தனக்குள்ள எப்படி இருக்குமா? செத்ததா இருக்கும். 18ஆம் வசனம், ஒருவன் அவனுக்கு விசுவாசம் உண்டு என்று எங்களுக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியையினாலே. எப்படி கேட்கிறாரு பாருங்க, விசுவாசம் இருக்கு, கிரியை இல்லாம காட்டிப்பாரு. இங்க சொல்ற எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, அதை கிரியையோட காட்டுறேன்.
19 சொல்ற, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும். எத்தனை பேர் தேவன் உண்டுன்னு விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம மற்றவங்களாம் அவர் இருந்தா இருக்கிறார், இல்லாம போறாரு பாஸ்டர், எங்களை எப்போ நீங்க அனுப்புவீங்க சொல்லுங்கன்ற மாதிரி இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க இங்க கர்த்தர் நம் நடுவே இருக்கிறாருன்னு? ஏன்னா வசனம் இருக்கு அதுக்கு ஆதாரமா. 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் என்ன பண்றேன்? இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு. நம்ம நம்புறோம் ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, அவர் நிஜமானவர், அவருடைய வார்த்தை நிஜமானது, அவருடைய ஆசீர்வாதம் நிஜமானது, அவர் அற்புதம் செய்கிறது நிஜமானது. எப்படி இதெல்லாம் நிஜம் நான் நம்புறேனோ, இதை யாரும் தான் நம்புறானா? அங்கதான் இருக்கு விஷயம். நான் என்னெல்லாம் நம்புறேனோ அதை யாரும் நம்புறா? பிசாசன சொல்றான், தேவன் ஒருவர் தான் உண்டு, அவருடைய வார்த்தை உண்மையானது, அவர் ஆசீர்வதிப்பாரு, அவர் விசுவாசத்தை உண்டாக்குவாரு, அந்த விசுவாசம் கிரிய உள்ளதா இருந்தா அற்புதம் நடக்கும், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா பிசாசுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஒரே வித்தியாசம் தான். அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? இதெல்லாம் இருக்குன்னு பிசாசு நம்புறான், தேவனுடைய வார்த்தை நிஜமானது நம்புறான், தேவன் நிஜமானவர் நம்புறான், தேவன் எல்லா பாதையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் நம்புறான். ஆனா ஒண்ணு மாத்திரம் செய்ய மாட்டான், தேவனுடைய வார்த்தைக்கு பிசாசு கீழ்ப்படிய மாட்டான். அதுதான் பிசாசுக்கும் நமக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம். நான் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க இன்னைக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம், ஆனா மறுபடியும் கேட்க கேட்க என்னை கீழ்ப்படிய கூடியவனா கர்த்தருடைய வார்த்தை மாத்துது. அதுதான் எனக்கும் பிசாசுக்கும் பெரிய வித்தியாசம். இப்படி மாத்திர வசனத்தை நான் கேட்டுட்டு, இந்த வசனம் எனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கிட்டு, அந்த விசுவாசம் எனக்குள்ள செத்ததா இருக்கும்னா பிசாசுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? நல்லா கவனிச்சு பாருங்க, வித்தியாசம் இருக்கணும். நமக்கும் தேவனுடைய பிள்ளைங்கன்னா கர்த்தரை நம்புறோம், கர்த்தர் சொல்றபடி தான் இவங்க செய்வாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புறீங்க? நான் கர்த்தரை நம்புறவன், கர்த்தர் சொல்றபடி மாத்திரம் தான் செய்வேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தர் சொல்றத மாத்திரம்தான் நான் நம்பி கீழ்ப்படிவேன். அதுக்கு எதிராக எத்தனை காரியங்களை பிசாசோ என்ன சூழ இருக்கிறவங்க சொன்னா கூட நான் அதை ரிஜெக்ட் பண்றேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நமக்குள்ள செக் பண்ண வேண்டிய ஒரு காரியம், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எனக்குள்ளே செத்ததா இருக்கிறதா அல்லது உயிர் உள்ளதா இருக்கிறதா? பிசாசம் நம்புறான், நானும் நம்புறேன், ஆனா பிசாசு கீழ்ப்படிய மாட்டான், நான் கீழ்ப்படிவேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் என்னுடைய இரட்சகராய், என்னுடைய மீட்பராய், எனக்கு அற்புதம் செய்கிறவராய், எனக்கு வாசல்களை திறக்கிறவராய், எனக்கு நன்மை செய்கிறவராய், என்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறவராய் அவர் எனக்குள்ள இருக்கிறதினால நான் அதை அதிகமாக நம்பி விசுவாசித்து விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் காண்பிக்கிறேன். எப்படி காண்பிக்கிறேன்? கர்த்தரை நம்பி. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை நம்பி ஒரு அடி எடுத்து என்னால் வைக்க முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை நம்பி ஒரு அடி எடுத்து என்னால் வைக்க முடியும். நிறைய நேரம் அந்த முதல் அடி எடுத்து வைக்க முடியாம போகிறது காரணம் என்ன தெரியுமா? நம்ம என்ன கேட்குறோம்னா, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு அங்கே போனால் என்ன நடக்கும் சொல்லும் ஆண்டவரே, நான் போயிடுறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, அங்கே உனக்கு அங்கே என்ன பண்ணப்படும். நம்ம என்னன்னா இங்கேயே சொல்லிடுறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இல்லை, நீ அங்கே வா, நான் உனக்கு சொல்றேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் கிளம்பி போனா, கர்த்தர் போனவனுக்கு சொன்னாரா இல்லையாங்க? போனவனுக்கு சொல்லிட்டே இருந்தாரா? இங்கே போ, எகிப்துக்கு போ, அங்கிருந்து வெளியே வா சொன்னார். எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு பாருங்க. கர்த்தரை நம்பி போனதுனால அவனுக்கு சொல்லாமல் விட்டுட்டாரா? நான் கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை நம்பி போகிறதுனால அவர் சொல்ல மாட்டார், கண்ணை கட்டி விட்டுருவார், எங்கே போகணுன்னு தெரியல, கையை தடை விட்டுருவார், அப்படி பண்ண கிடையவே கிடையாதுங்க. கண்ணை கட்டி விட்டா கூட தெளிவான பாதையில் நடத்தி என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்ப்பார் என்னுடைய ஆண்டவர். அவரை நம்பின ஜனம் ஒருபோதும் வெக்கம் அடைய அவர் விடவே மாட்டார்.
அதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து யாராவது என்கிட்ட கேட்குறான்னு வச்சுங்க, நாளைக்கு மழை பெய்யுமா? நான் எப்படி சொல்லுவேன்? ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறேன் பாருங்கள். எப்படி சொல்லுவேன்னா, பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம். இது எப்படி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு பதில். நாளைக்கு மழை பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம். கொடை நீங்கள் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், கொண்டு வராமல் போனாலும் போகலாம். ஏன்னா பெஞ்சாலும் பெய்யலாம். ஒருவேளை இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு வைங்க, நல்ல ஜோராக மழை பெய்யுது. நான் வந்து இன்னைக்கு மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டேன்னா நீங்களே என்ன நினைப்பீங்க? என்னமோ ஆயிடுச்சு பாஸ்டருக்கு அப்படிதான் நினைப்பீங்க. நிறைய கிறிஸ்தவம் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கேட்குறோம். ஆண்டவர் என்னமோ செய்ய முடியாத ஒரு மாதிரியும், ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாத மாதிரியும், ஆண்டவர் நம்மளை நடத்த முடியாதது மாதிரியும், நம்மளை எக்கட்டில் விட்டுட்டு போயிடுவார், நம்மளை ஆபத்தில் விட்டு போயிடுவாருன்றத மாதிரியும் ஆண்டவர் அப்படி நினைச்சிட்டு, ஆண்டவரே நான் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாத்தையும் காட்டிடும். ஆண்டவரே உன்னை காட்டினீர்னா எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நம்பி வா, உனக்கு எட்டாத, உன் புத்திக்கு எட்டாத மேலான சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறன்றதை நீ அறிவே. அதாங்க நிஜம். கர்த்தர் அப்படிப்பட்ட மகத்தான கிரியைகளை கர்த்தர் நமக்கு செய்வார். அப்படி செய்ய தேவன் ஆயத்தமா இருக்கிற அந்த ஆண்டவர் உண்டாக்குற விசுவாசத்தை எனக்குள்ள செத்ததா வச்சிருக்கிறேனா, அதாவது உயிர் உள்ளதாக்குறேனா? நீ யாக்கோபு அதுக்கப்புறம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்துட்டு ஈசாக்க பலி செலுத்த சொன்ன போது, ஈசாக்க பலி செலுத்த ஆபிரகாம் வந்துட்டாங்க. கர்த்தரை நம்பினவன் அவன் வெறும் நம்பின ஆண்டவரே நம்புற ஆண்டவரேன்னு நிக்கல. ஆண்டவருக்கான கிரியையை, அந்த விசுவாசத்துக்கான அடிச்சுவடுகளை, விசுவாசத்துக்கான அடி எடுத்து வச்சு காட்டுறான். கர்த்தர் கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுக்குறான். நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய ஒரு உதாரணம் சொல்றோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொடுங்கள், நல்லா சொல்லணும், கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் கொண்டு வந்து உங்க மடியில் என்ன பண்ணுவாங்க? போட்டு அமுக்குன்னு அமுக்கி குலுக்கி வழிந்து வடிந்து வழிந்து அது அப்படியே உங்க மடியிலேருந்து சிந்தனமா. அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா? கர்த்தரை நம்பி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு கொடுக்கிறனா, எனக்கு அவர் மறுபடியும் பல மடங்கு கொடுக்க வல்லவர் என்று நம்பி ஒரு முதல் அடி எடுத்து வைக்கிறோம் பாருங்க. அதான் விசுவாசம். நிறைய நேரம் பிசாசு என்ன பண்ணுவான்? உனக்கே இல்லை, நீ ஆண்டவர் கொடுத்தா எப்படி, அவ்வளோதான், இருக்கிறதும் போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சானா. இப்போ நீங்கள் விசுவாசத்தில் கொடுக்கல, எதனால கொடுக்குறீங்க? பயத்தினால கொடுக்குறீங்க. போன வாரம் காண்பித்தேன், மாலை ஆராதனை சொன்னேன் பார்த்தீங்களா? யோபு பலி செலுத்தினான். அந்த பலி அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, அவன் விசுவாசத்தோட பலி செலுத்தல, பயத்தினாலே பலி செலுத்தினான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ள கர்த்தர் உண்டாக்கி இருக்கிற விசுவாசத்தை செத்ததாக இருக்கக்கூடிய நிலையிலேயே வச்சுட்டு பலி செலுத்துறாங்க. அதை உயிர் உள்ள ஒன்றாக மாற்றக்கூடிய விதத்தில் உங்கள் விசுவாசத்தை கிரியை உள்ள விசுவாசம் ஆக்குவதற்கு கர்த்தர் கொடுக்கும் போது, கர்த்தருக்காக நீங்கள் எதையாவது செய்யும் போது, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கு உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் செய்யும் போது, கொடுக்கும் போது என்ன மாதிரி எண்ணங்கள் வருது? உங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ள செத்ததா இருக்கிறதா, அல்லது உங்கள் விசுவாசம் கிரியை உள்ளதாய் காண்பிக்கப்பட? ரொம்ப அருமையா யாக்கோபு சொல்ற இவ்வளவு உதாரணங்களை கொடுத்து சொல்றாரு. இப்ப ஆபிரகாமை பார், உன் தகப்பனாகிய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை பார். அவர்கிட்ட விசுவாசம் மாத்திரம் இல்ல, அவனுடைய விசுவாசத்தின் கிரியை அவனை பூரணமாக்கிச்சுன்னா, அடுத்த 20-21 வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்ட அவனுடைய விசுவாசத்தினான கிரியை அவனை என்ன வாக்கிச்சான்? பூரணமாக்கினது. அப்ப கவனிச்சு பாருங்க, விசுவாசம் ஒருத்தனை பூரணமாக்கல, விசுவாசத்தின் கிரியை பூரணமாக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தின் கிரியை தான் நம்மளை என்னவாக்கும்? பூரணமாக்கும். என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னைக்கு சாட்சியா சொல்ல விரும்புறேன் பாருங்க. என்னை கர்த்தர் முழு நேரம் ஊழியத்துக்கு அழைத்த போது 1008 சந்தேகங்கள் எனக்கு இருந்துச்சு. உண்மையாக தான் கர்த்தர் தான் என்னை அழைக்கிறாரா? நான் உண்மையால முழு நேரம் ஊழியத்துக்கு கர்த்தரால் தகுதியாக்கப்பட்டவனா? என்ன கர்த்தர் பிரசங்கியாரா வைக்க முடியுமா? இப்படிப்பட்ட சந்தேகத்தோட தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்குலாம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் எங்களுக்கு அப்படி பண்ண, அப்படி சொன்னவங்கலாம் பாதியிலே விட்டு ஓட்டாங்க. சந்தேகத்தோடு தான் வந்தேன். ஆண்டவரே, நீர் என்னை அழைச்சிருக்கிறீரா, நீர் அழைச்சிருக்கிறீன்னு சொல்கிறீரு, அதுக்கான அடையாளம்லாம் காட்டுறீர், ஆனால் எனக்குள்ளே அந்த கன்விக்ஷன் வரல. ஆனால் நான் சந்தேகத்தோடு தான் வரேன், சந்தேகத்தோடு தான் ஊழியத்துக்கு வந்தேன். ஏன்னா ஆண்டவருக்கு நான் சந்தேகத்தோடு தான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன், அன்னைக்கு சந்தேகப்பட்ட நான் சந்தேகத்திலே இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு பிரசங்கியாரா கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கவே முடியாது. இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை நீங்கள் உட்காந்து கேட்டிருக்க முடியாது. இப்படி பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. சந்தேகம் இருந்துச்சு, ஆனாலும் நான் விசுவாசத்தோட, ஆண்டவரே இந்த சந்தேகம்லாம் இருக்குப்பா, ஆனா அழைத்த உம்முடைய அழைப்பை நான் ஆண்டவரை ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு கர்த்தரை நம்பி நான் கீழ்ப்படிந்ததினாலே. நல்லா கவனிங்க, விசுவாசம் இருக்கு, கீழ்ப்படுகிறீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. சந்தேகம் இருக்கலாம். உங்க சந்தேகத்தோட உங்க வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்களுடைய காலத்தை நீங்க வீணடிக்கவே மாட்டீங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் ஒருவேளை அன்னைக்கு சந்தேகப்பட்டு சந்தேகத்திலேருந்து வேற எங்கன்னா போயிருந்தேன்னா ஆண்டவர் மறுபடியும் என்ன ஊழியத்தை தான் கொண்டு வந்திருப்பாரு. ஏன்னா அது அவருடைய உன்னதமான அழைப்பு. ஆனால் என்ன ஆயிருக்கும், காலதாமதங்கள் ஆகும். அந்த காலதாமதுக்கு காரணம் யாரு? என்னுடைய அவிசுவாசம். என்னுடைய விசுவாசத்தின் அடியை நான் எடுத்து வைக்க தவறினதினாலே உண்டாயிருக்கிற விளைவு. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதம், உங்கள் வாழ்க்கைக்குள் வர வேண்டிய நன்மைகள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள், உங்களை உயர்த்த நினைத்திருக்கிற காரியங்கள், உங்களை கொண்டு சுதந்திரிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள்ல சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தோட நின்றாதீங்க. அந்த சந்தேகத்தோட ஆண்டவரை நம்பி கீழ்ப்படிந்து ஒரு விசுவாசமான அடியை எடுத்து வச்சு பாருங்க. நான் சொல்றேன், ஒருபோதும் கர்த்தர் உங்களை தோத்து போக, உங்களை வெட்கப்பட அடைய கர்த்தர் ஒருபோதும் விட மாட்டார். நிச்சயமா உங்களுக்கான வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். ஊழியத்துக்கு வந்தாச்சு, ஒப்பு கொடுத்துட்டேன், கர்த்தர் ஊழியக்காரனா பயன்படுத்துறாரு. ஆனாலும் சந்தேகம் தீராது. சந்தேகம் இல்லாத யாரும் இருக்கீங்களா இங்க? கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன பிறகு எப்படி இருக்குமோன்னு கல்யாணம் பண்ணீங்க. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு ஐயோ நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சந்தேகம் வராமலா இருக்கு? சந்தேகம் வரும். என் வாழ்க்கையில் வந்துச்சு பாருங்க. கல்யாணமாகி எங்களை தனி கொடுத்தன வச்சாங்க பாருங்க. 2008ஆம் வருஷத்தில் தனி கொடுத்தன வச்சாங்க. வச்சுட்டு ஜோம் பண்ணி எங்களை ஆசீர்வதிச்சுட்டு விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நானும் என் மனைவியும் சேர்ந்து கைப்பிடிச்சு ஒரு ஜோம் பண்ணோம். என்ன ஜோம் பண்ணோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை வந்தாலும் ஒரு நாளும் நான் எங்கள் அப்பா கிட்ட போய் நிற்க மாட்டேன், நீ என்ன பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் நிற்கக்கூடாது. நமக்கு என்ன தேவை கஷ்டம் வந்தாலும் அதை ஜனங்களுக்கு, ஊழியக்காரனாக இருக்கிறோம் பாருங்க, ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதனால் ஜனங்களுக்கு முன்பாக கூட நமக்கு தேவை இருக்கிறது போல காட்டிக்கவே கூடாது. என்ன நமக்கு தேவையானாலும் நம்மளை அழைத்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் கவனம் செலுத்தணும்னு நாங்கள் அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தோம். என்றைக்குமே நீங்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை ஜோம் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் சோதனை நிறையா வரும். வந்துச்சு எங்களுக்கு சோதனை, எனக்கு மறக்கவே முடியாது. கல்யாணமாகி ஒரு சில மாதங்களுக்கு பிறகு கையில் ஒரு நாள் என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது. ஒரு பைசா கிடையாது. என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன்றது ஒரு பெரிய கலக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஊழியத்தை மாற்றம் ரொம்ப சந்தோஷமா, ஒரு நாளும் யார்கிட்டையும் எங்களுடைய குறைவை நாங்கள் காட்டினதும் இல்லை, சொன்னதும் இல்லை, சொல்கிறதும் இல்லை. இன்னைக்கு கூட அதை சொல்கிறேன்னா, கர்த்தரை நம்பி எப்படி நீங்கள் விசுவாசத்தின் அடிச்சவடுகளை எடுத்து வைக்கணும் அப்படின்றத காட்டுகிறதுக்காக தான் எனக்கு செஞ்சவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை சொல்கிறதுக்கு தான் இந்த சாட்சியை சொல்கிறேன். அப்போ நான் என் மனசுக்குள்ளே நான் ஆண்டோட ஜோமன், ஆண்டவர் நீ என்ன அழைச்சிருக்கிறீர், எனக்கு தேவை தெரியும், கையில் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், காட்டிக்கவும் மாட்டேன். அன்றைக்கி ஒரு கூட்டம் பாருங்கள், கூட்டத்துக்கு நான் போனேன். ஒரு வீட்டில் நடக்கிற ஒரு கூட்டம், கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு நான் போகிறதுக்கு. அதனால் நான் பெரம்பூர் சபை மேலே இருந்தோம். அப்போது இறங்கி வேகமாக நான் அந்த மீட்டிங் போகிறதுக்காக வரும்போது என்னை எப்போவுமே ஒரு சகோதரி பார்ப்பாங்க. சர்ச்சு முடிஞ்சோடனே ஒரு சகோதரி, அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவங்க சூப்பரண்டாக இருந்தவங்க, ஒரு பெரிய அதிகாரி.
அவங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், துன்பங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமான ஒன்றா இருந்ததுனால எப்போவுமே என்கிட்ட வந்து சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வந்தாங்கன்னா டீட்டெயில்டாக ஒவ்வொன்றையும் கர்த்தர் இப்படி இருக்குது பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ரொம்ப நேரம் எடுத்து சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் வேகமாக இறங்குற நேரத்தில் இந்த அம்மா வாசலில் ஃப்ரண்ட் கேட்டில் வர்றதை நான் பார்த்த உடனே நான் யோசித்தேன், நம்ம இப்போ மீட்டிங் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இந்த அம்மா கிட்ட நம்ம நேரம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அரை மணி நேரத்தை நமக்கு இல்லாமல் இந்த அம்மா நம்மளை விட மாட்டாங்கன்னு சொல்லி இந்த அம்மா கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி நான் வேகமாக நைஸாக பின்வழியாக இறங்கி போகலான்னு போகிறேன். இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த பாஸ்டர் பின்வழியாக போகிறாரு, அவரை பிடிக்கணும்னு சொல்லி என்ன பிடிக்கணும்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அம்மா நீங்கள் நினைக்குமா ஒல்லியாலாம் இல்லை, நல்லா இப்படி இருக்கிற அந்த அம்மா நான் போகிற வேகத்தை பார்த்து அந்த அம்மா என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து ஓடி வந்துச்சு பாருங்க. அதை பார்த்தோம் எனக்கு பயமாயிருச்சு. எப்பா எங்கேயா தட்டிக்கிட்டு விழுந்துச்சுன்னா என்ன பார்க்க வந்து நான் கீழே விழுந்துட்டேன்னு அந்த அம்மா ஊரெல்லாம் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு பயக்கம். வண்டியை பைக் எடுத்துட்டு வேகமாக போகலான்ற நேரத்தில் இந்த அம்மா அங்கே என்ன பார்த்துட்டு பாஸ்டர் பாஸ்டர் அங்கேருந்து சத்தமா. எனக்கு இப்படி ஒரு காட்சியை பார்த்த உடனே இந்த அம்மா விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. நான் நினச்சேன், அம்மா நீ விழாமல் பக்கத்தில் வந்தா போதம்மா அப்படின்ட்டு நான் சொன்னேன், பொறுமையாக வாங்க, நான் நிற்கிறேன், போகலை நிற்கிறேம்மா, நீங்கள் பொறுமையாக வாங்கினேன். அந்த அம்மா சொல்லி பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு வந்து அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் என் கதையை சொல்ல வரல, என் விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரல, நீங்கள் போகிறது போங்க. ஆனால் கர்த்தர் நேற்று ராத்திரிலேருந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார், பாஸ்டரை போய் பார்த்து இதை நீ அவர் கையில் கொடு, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, அதனால தான் காலையில் வேகமாக ஓடி வந்து உங்களை பார்த்து இதை கொடுக்குறேன் பாஸ்டர், இதை வாங்கி நீங்கள் போங்க பாஸ்டர்னாங்க. அதை என் கையில் நான் வாங்கி பார்த்தபோது வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து நான் பார்க்குறேன், 5000 ரூபாய் அந்த அம்மா கொடுத்துருந்தாங்க. ஒரு பைசா கையில் கிடையாது. அன்றைக்கி 5000 ரூபாய் அந்த அம்மா கொடுத்தாங்க. அப்போ என் கையில் எடுத்தோடனே என் கண்ணில் ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீரோடு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, என்னை அழைத்த தேவனை நான் சந்தேகப்பட்டேன், ஆனால் நீர் உண்மை உள்ளவர் என்பதை எனக்கு நிரூபிக்கிறீர் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை நீ நம்பி ஒரு அடி நீ எடுத்து வச்சா உன்னை வெக்கப்பட நான் விடவே மாட்டேன் மகனே அப்படின்னார். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி, என்னுடைய தேவைக்காக எப்பொழுதும் நான் ஆண்டவர்கிட்ட தான் சொல்கிறது, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் என்னை கைவிடவே இல்லை. அதே தேவன் தான் உங்களை எல்லாரையும் அழைத்திருக்கிறார், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்லா கவனிங்க. இந்த ஒரு அற்புதம் நடந்துச்சா, அதுக்கப்புறமா சந்தேகம் தீர்ந்துச்சா? தீராது, சந்தேகம் தொடருது. என்ன சந்தேகம்? ஆண்டவரே, என்னை பிரசங்கியார் தானே அழைச்சிரு, எனக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபையை நீர் கொடுப்பீரா? இல்லையா? நான் ஒரு பிரசங்கியார் ஆக முடியுமா? நான் பேசுகிற செய்தியை ஜனங்கள் கேட்டு அதன் மூலமாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியுமா? எனக்கு நீர் காட்டணும் ஆண்டவர், என்னை நீர் பயன்படுத்தணும் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட சந்தேகப்பட்டு கேட்கறது. ஆண்டவர்கிட்ட ஆரம்ப நாட்களை யோசித்து பார்க்குறேன். சில நேரத்தில் அப்பா வந்து வேறு சபை ஊழியத்துக்காக போகும்போது என்னை பிரசங்கம் பண்ணும்படி வாய்ப்பு கொடுப்பாங்க. நம்மளே அப்போ தான் ஆரம்பத்தில் வந்து நம்மளே நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பிசர்லாம் இருக்கும்போது பிரசங்கம் கேட்டு முடிச்சுட்டு எங்கள் அப்பா அங்கே ஊர்லேருந்து இங்கே வரத்துக்குள்ளே அவருக்கு 1008 ஃபோன் போயிருக்கோம். பாஸ்டர், உங்கள் பையன் பிரசங்கம் பண்ணார், எங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒன்றுமே புரிய மாட்டுது பாஸ்டர், இனிமேல் நீங்கள் போகிறீங்கன்னா வேறு யாரையாவது அரேஞ்ச் பண்ணிட்டு போங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் யோசித்தேன் ஆண்டவர்கிட்ட. நான் போய் கேட்டேன். எங்கள் அப்பா ஒரு முறை என்கிட்ட சொன்னார், எங்கள் அப்பா ரொம்ப டீசெண்டாக சொல்லுவார். எங்கள் அப்பா ரொம்ப டீசெண்டாக சொன்னார், எப்பா நீ பைபிள் காலேஜுக்கு எடுக்கிற மாதிரிலாம் எடுக்காதப்பா, வர்றது விசுவாசிங்கப்பா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் அப்பா ரொம்ப அப்பயே புரிஞ்சுக்கிச்சு, ஓஹோ என்னமோ நம்மக்கிட்ட. நான் உடனே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்னை அழைச்சிருக்கிறியான்னு கேட்டால் பிரசங்கமே பண்ணுறதுக்கு லாய்க்கில்லைன்ற மாதிரி சர்டிஃபிகேட்டை கொடுக்குறீரே, இது என்ன ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட நான் முறையிட்டிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே என்னை இதற்காக அழைத்திருக்கிறீர்னா இதற்கான அபிஷேகம் எங்கே போச்சு? இதற்கான ஆண்டவர் ஆற்றல் எனக்குள்ள ஏன் வேலை செய்யலை? கேட்டது மாத்திரமல்ல, அதுக்கு என்னை உருவாக்குவதற்கு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து
அதற்கான விதத்தில் ஆண்டவரே வசனத்தை கொடுக்கிறவர் நீர், வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறவர் நீர். அதை போதிக்கும் போது ஜனங்கள் எளிதான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் என் வாயிலிருந்து வார்த்தைகளை நீர் பேசணுமே ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட நாட்கள், அதற்காக ஆயத்தமான நாட்கள் உண்டு. இன்னைக்கு உலகத்திலிருந்து எங்கெங்கெங்கெல்லாம் மக்கள் எனக்கு இமெயில் மூலமாக என்ன பல விதத்தின் மூலமாக சொல்கிறாங்க. பாஸ்டர், ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார், மறக்கவே முடியாது. அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் பண்ணுற பிரசங்கத்தை படித்தவங்களுக்கும் புரியும், படிக்காதவங்களுக்கும் புரியும், ரொம்ப நடைமுறையாக எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க, நீங்கள் சொல்கிறபடியே எங்கள் வாழ்க்கையில் நடக்குது பாஸ்டர், என்னை எவ்வளோ ஆசீர்வதித்திருக்குன்னு அவங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதிலும் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எந்த வாயெல்லாம் நம்மளை தூத்தி பேத்துச்சோ அதே வாயை கர்த்தர் என்ன ஆக்கினா தெரியுமா? எங்கள் பாஸ்டர் பண்ணுற பிரசங்கத்தை வந்து கேட்டு பாரு, அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறாமல் இருக்காது என்று சொல்கிற மாதிரி ஆண்டவர் மாற்றினா. இது ஏன்னா நான் வந்து கோவப்பட்டு அவங்களையும் இவங்களையும் நான் கண்டபடி பிரசங்கத்தில் திட்டி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா மாற்றம் வந்திருக்குமா? எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஒன்னே ஒன்று செய்தேன், மறுபடியும் கர்த்தரை நம்பி விசுவாசத்தின் அடிகளை எடுத்து வைத்தேன். கர்த்தர் கிருபையை கொடுக்குறார். இன்னைக்கு வந்து இன்னும் பெரிய பிரசங்க யாருன்றனால நான் இதை சொல்லலை. இன்னைக்கும் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு நான் போய் திருப்பியும் உட்காந்து நான் ஆயத்தம் பண்ணும் ஆண்டோட சொல்லுவேன், ஆண்டவரே இன்னும் அதிக எளிமையாக ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க என்னை பயன்படுத்தும், எனக்கு கற்றுத்தாரோம் ஆண்டவரே. நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நீர் என்னை அழைத்திருக்கிறீர், உம்முடைய ஊழியத்தை செய்ய நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன், உம்மை நம்பி நான் ஆண்டவரை ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கிறேன், என்னை நீர் பயன்படுத்தும் ஆண்டவர். அநேகருக்கு ஆசீர்வாதமான விதத்தில் என் வாயிலிருந்து உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். சமீப நாட்கள் முன்னாடி எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு என்னை ஆசீர்வதிச்சார். அப்பப்போ ஆசீர்வதிப்பார், கூப்பிட்டு என்ன சில நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிப்பார். அன்றைக்கி ஒரு நாள் கூப்பிட்டுட்டேன், நான் பண்ண பிரசங்கத்தை கேட்டுட்டு கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, சில பிரசங்கத்தை கேட்டுட்டு எனக்கு டெக்ஸ்ட் போடுவார், என்னெல்லாம் பேசினேன், என்னெல்லாம் எப்படி நீ கொண்டு போன, எவ்வளோ அருமையாக கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்னை ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்டு என்கிட்ட பேசிட்டு சொன்னார், நீ இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ பிரசங்கம் பண்ணுற இந்த இடம் உனக்கு பத்தவே பத்தாது, திரளான மக்களை கர்த்தர் கொண்டு வருவார். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் அவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எங்கள் அப்பா என்கிட்ட இதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் இதை சொல்ல வைக்கிறார். ஏன்னா எனக்கு உன்னை காட்டுறாரு, நான் உன்னை பிரசங்கியாரா அழைத்திருக்கிறேன்றதை மறந்துடாத, இன்னும் என்னை நம்பி சார்ந்து கொள். இது என்ன நான் உதாரணமாக சொல்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துவார், எப்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார், எப்படி கர்த்தர் உங்களை அந்த செழிப்பான இடத்துக்கு கொண்டு போவார்னா, நான் சொல்கிறேன், விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதாது, விசுவாசம் உங்களுக்குள்ள செத்ததாய் இல்லாமல் பார்த்துக்குங்க, அதை உயிர் உள்ளதாய், விசுவாசம் கிரியை உள்ளதாய் மாறும்போது, ஆபிரகாம் எல்லாவற்றையும் சுகந்தரித்தது, அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு, அந்த விசுவாசத்துக்கான அடிச்சுவடுகளை அடையாளமாய் ஆபிரகாம் காட்டினான். பாருங்க, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் யோசுவா சொல்றாரு, ஆசாரியர்களை நீ சொல்லு, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போய் யோர்தான் நதியில் அவர்கள் கால் வைத்த உடனே சொல்றாரு, யோர்தான் நதி பின்னிட்டு போய் அது ஒரு குவியலாய் நிற்கொன்றாரு. யோசித்து பாருங்க, கர்த்தர் இதை செய்ய சொல்லும் போது அந்த நாட்களில் யோர்தான் நதி வந்து அறுவடைக்காக ஓடுகிற நதி. என்ன மாதிரி ஓடுன்றீங்க, அதனுடைய வேகம் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு போகும் வேகம். அதுல போய் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போய் அவருடைய கால் அதுல பட்ட உடனே யோர்தான் நதி பின்னிட்டு போகும், ஒரு குவியலா நிற்கும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆண்டவரே, அதுல எவன் போய் கால் வைக்கிறது ஆண்டவரே, எவ்வளோ வேகம் போகுது தெரியுமா ஆண்டவரே, கண்ணு பார்த்தோன்னா அது போகிற வேகத்தை பார்த்தா மேலே நிற்கும் போது நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ வேகத்தில் போகிற தண்ணியில் காலை வைக்க சொல்கிற, எப்படி ஆண்டவரே? நம்மளாக இருந்தால் நாங்கள் கேட்டிருப்போம், ஆண்டவரே முதல்ல அது பின்னிட்டு போகட்டும், அப்புறம் அது குவியலாக நிற்கட்டும். இதெல்லாம் எங்கள் ஜனங்க பார்த்தாங்கன்னா எவ்வளோ ஆறுதலாக அவங்க கையை தட்டி உண்மை எப்படி மகிமைப்படுத்துவாங்க தெரியுமா? இந்த மாதிரி பண்ணோம் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நாங்கள் காலை வைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நடக்காது.
பிரச்சனைகள், கொந்தளிக்கிற போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம். யோர்தான் நதியை போல கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பி நீங்க கால் வைத்தீங்கன்னா அந்த யோர்தான் பின்னிட்டு போகும். அதை ஒரு குவியலாக நிக்க வைக்க கர்த்தரால முடியும் என்று நம்பி இன்னைக்கு கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கான பாதையை வச்சிருக்கிறார். உங்களுக்கான செழிப்பான இடத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. அந்த விசுவாசம் கிரியையா உள்ளதா இருக்கிறதா? விசுவாசத்தின் அடிச்சுவடுகள் ரொம்ப முக்கியங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நீரே ஆண்டவரானால், நீரே கர்த்தரானால் எனக்கும் உம்மை போல நடந்து வர உத்தரவு கூடும் என்று கேட்டவன ஆண்டவர் என்ன சொன்னார்? வானர். நானா மாத்திரம் பேதுருவா இருந்தேனா ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பேன், வான்னு சொல்லிட்டு நல்லாதாகுது ஆண்டவரே, நானும் தெரியாம நீ தானான்னு கேட்டுட்டேன், வான்னு சொல்லிட்டீரு. ஆனா தண்ணியை பார்த்தா கொந்தளிக்குது, இதுல எப்படி என் கால் எடுத்து வைக்கிறது? ஒன்னு பண்ணும் ஆண்டவரே, இவ்வளவு அற்புதம் செஞ்சிட்டீரே, நடந்து வந்து நீ தானே எனக்கு காண்பித்தீர் உண்மையா ஆண்டவர், இப்போ இன்னொரு ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டும் ஆண்டவரே. நான் காலை இப்படி கொண்டு வந்து தண்ணி மேல வைக்கிறதுக்குள்ள அந்த தண்ணி தர மாதிரி ஆகிருட்டோம் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன பண்ண, ஆஹா எவ்வளவு அருமையானதை கேட்டிருக்கிறான் பாயவன் அப்படின்னு அவனை வந்து பாராட்டிருக்கலாமே. ஆண்டவர் சொல்ற, கால் எடுத்து வை, கொந்தளிக்கிற கடலா இருக்கலாம், கால் எடுத்து வை. நீ கால் எடுத்து வச்ச உடனே அது தரையா மாறும், அது பிரச்சனை இல்லாம போகும். ஏன்னா உனக்கு அற்புதம் செய்கிற கர்த்தர் உன்னோட கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், எனக்கு அற்புதம் செய்கிற கர்த்தர் எங்க இருக்கிறாரு? விசுவாசத்தின் அடிச்சுவடுகள். அதோட இன்னைக்கு கர்த்தரின் ஆசீர்வாதத்தை முடிக்கிறேன். ஏன்னா இது கரெக்டா இந்த விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை தொடர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையில கை கொள்வீங்கன்னா, கர்த்தரை நம்பி ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சு பாருங்க. 38 வருஷமா வியாதியஸ்தனாய் படுத்து கொண்டு இருந்தவன நீ சொஸ்தமாக விரும்புறியான்னு கேட்டார். கேட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு பார்த்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே பண்ணாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னங்க இது? ஒன்று தெரியுது, கர்த்தர் சொல்றதுக்கு அவரை நம்பி கீழ்ப்படிஞ்சிங்கன்னா எத்தனை வருஷம் நடக்காம இருந்தாலும் நீங்க கீழ்ப்படிந்து விசுவாசித்து செய்கிறதின் மூலமா உங்களுக்கு மாபெரும் அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் இன்னைக்கு உன்னை நம்புறேன். என்னுடைய எல்லா இம்பாசிபிலிட்டிஸிலும் எனக்கு பொருளாதாரம் இல்லை, குறைவு, அது இதுன்னு சொல்ற நிறைய குடும்பத்தில் அது இதுன்னு சொல்ற நிறைய இம்பாசிபிலிட்டிஸ், வேலை ஸ்தலத்தில் அது இதுன்னு சொல்ற நிறைய இம்பாசிபிலிட்டிஸ், தொழில் அது இதுன்னு சொல்ற நிறைய இம்பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனா எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற, எனக்கு அற்புதம் செய்கிற சர்வ வல்லவர் என் கூடவே இருக்கிறார். அதனால என்னுடைய எல்லா இம்பாசிபிலிட்டியும் ஓம்னிபொட்டன்டா இருக்கிற, சர்வ வல்லவராய் இருக்கிற தேவன் வேலை செய்கிறதுனால நான் அவரை நம்பி கர்த்தர் சொல்றபடி நடக்கிறேன், என் கால் எடுத்து வைக்கிறேன். அதனால எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு அற்புதம் உண்டாகும், எனக்கு வழிகள் திறக்கும், எனக்கு ஆசீர்வாதம் வரும், நான் அந்த செழிப்பான இடத்துக்கு போவேன். ஏன்னா என்னோடு இருக்கிற கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? இன்னைக்கு என்ன சூழ்நிலையில், என்ன பிரச்சனையில், என்ன நெருக்கடியான ஒரு தேவை வந்திருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உனக்குள்ள இன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் விசுவாசத்தை உண்டாக்கியிருக்கு. செக் பண்ண வேண்டியது அந்த விசுவாசம் தனக்குள்ளே செத்ததாய் இருக்க விட்டுறனா, சூழ்நிலைகளுக்குள்ள அதை உயிர் உள்ளதாக்குறோமா? ஆபிரகாம் ஒரு அடையாளத்தை காட்டினார். விசுவாசத்துக்கு தகப்பனாக இருக்கிற அடையாளம் மாத்திரம் அல்ல, விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை காட்டுகிற ஒரு அடையாளமாக இருந்தா. இன்றைக்கு நம்மளையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அடையாளம் உள்ள நபராய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? இடத்துல எழுந்து நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? உங்க விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கிறாரா? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு? எத்தனை பேருடைய விசுவாசம் கிரியை உள்ளதா இருக்கு? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் மாத்திரம் இல்ல, அந்த விசுவாசம் கிரியை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா.
கரமுயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவன் இடத்துல இந்த பிரசங்க நேரத்தில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சந்தேகத்தோடவே முடங்கி போய்விடாம, எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை நம்பி கீழ்ப்படிந்து விசுவாச அடிச்சுவடுகளை நாங்கள் எங்க வாழ்க்கையில எடுத்து காண்பிக்கும் போது மாபெரும் அற்புதம் செய்கிற மகா பெரிய கர்த்தர் எங்க கூட நீர் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தடைகளை நாங்க பார்க்கல, தடைகளை உடைக்கிறவரை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே? தடைகளை நாங்க பார்க்கல ஆண்டவரே, தடைகளை உடைக்கிற சர்வ வல்லவர் நீர் எங்களோடு இருக்கிறதை நாங்க விசுவாசிக்கிறோம். உம்மை நம்பி ஆண்டவரே நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். என்ன நம்பி இல்ல, என்கிட்ட இருக்கிறத நம்பி அல்ல, என்னோட பேசின கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நான் கீழ்ப்படிந்து நான் விசுவாச அடிகளை நான் எடுத்து வைக்கும் போது அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லவர் எங்களோடு நீர் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, இந்த ஆராதனை வேளையில எங்களோட நீர் பேசின, எங்களை கேட்க பண்ணின, கேட்டு புரிந்து கொண்ட இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் புறப்பட்டு போய் ஆபிரகாமிடத்தில் காண்பிக்கப்பட்ட அடையாளம், விசுவாசத்தின் அந்த அடிச்சுவடுகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்ய. இந்த வசனம் ஒன்றும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில பலனற்று போனதாயிராமல் ஒவ்வொரு நாளும் அது பலனை கொடுக்கிற கர்த்தருடைய மெய்யான சத்தியமும் ஜீவனும் உள்ள வசனங்களாய் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். பல ஆண்டவரே மாதங்களாய் நீர் ஆண்டவரே எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீர், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லியிருக்கிற அந்த சத்தியத்தை நாங்க கேட்டிருக்கிறோம். நாங்க தொடர்ந்து ஆசீர்வாதமாகவே இருக்க நீர் விரும்புகிற விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை எங்க வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயலுள்ளதாய் வைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் வாழ, அநேகருக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை காண்பித்து அநேகரை கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிற ஒரு நபராய், ஒரு குடும்பமாய் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். இந்த நம்பிக்கையோட உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போய் தங்கள் வேலைகளை செய்யட்டும், தங்கள் தொழிலை செய்யட்டும், தங்கள் எதிர்காலத்துக்கான முயற்சிகள் எடுக்கட்டும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறவராகவே நீர் இருப்பீராக என்று உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிற ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சுகத்தோடு நாங்கள் உம்மை தொடர்ந்து சேவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.